மகனே, மகளே, நீ அமைதியாக அழுத அந்த இரவை நான் பார்த்தேன். உன் கண்ணீரை மனிதர்கள் பலர் பலவீனமாக பார்த்தார்கள். ஆனால் நான் அதை விதையாக பார்த்தேன். உன்னை கேலி செய்த அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை குத்தியிருக்கலாம். நீயால் முடியாது, நீ எதுவும் ஆகமாட்டாய், உன் வாழ்க்கை இவ்வளவே என்று சொன்னவர்கள் இருந்தார்கள். ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன், அவர்கள் உன்னை அளந்த அளவு உன் உண்மையான அளவல்ல. அவர்கள் உன்னை பார்த்த உயரம் நான் உனக்காக திட்டமிட்ட உயரம் அல்ல. நீ கேலி செய்யப்பட்ட அந்த இடத்திலேயே நான் உன்னை உயர்த்துவேன். நீ தாழ்த்தப்பட்ட மேடையே உன் சாட்சியின் மேடையாக மாறும். நீ நிந்திக்கப்பட்ட தெருவே உன் வெற்றியின் பாதையாக மாறும். நீ அழுத வீட்டிலேயே நீ சிரிக்கும் நாளை நான் தருவேன். மகனே, மகளே, நீ நினைக்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு அவமானம்? நான் உன்னிடம் கேட்கிறேன், முத்து எங்கே உருவாகிறது? வலி உள்ள சிப்பியில். தங்கம் எங்கே சுத்தமாகிறது? நெருப்பின் உள்ளே. அப்படியே உன் மதிப்பு வெளிப்பட நான் அனுமதித்த சோதனைகள் இருந்தது. ஆனால் அந்த சோதனை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. நீ ஒதுக்கப்பட்ட கூட்டத்தில் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ புறக்கணிக்கப்பட்ட வேளையில் நான் உன்னை கற்றுக்கொண்டேன். நீ தோல்வி என்று சொன்ன தருணத்தில் நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். உன்னை கேலி செய்தவர்களே ஒரு நாள் உன் மாற்றத்தைக் கண்டு அமைதியாக நிற்பார்கள். அவர்கள் பேச முடியாது, ஏனெனில் நான் செய்ததை மனிதன் விளக்க முடியாது. நீ இப்போது சிறியவனாகத் தோன்றலாம், ஆனால் விதை சிறியதுதான். அது மரமாகும்போது நிழல் தருகிறது. நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய், ஆனால் அமைதியான கடலே ஆழமானது. நீ இப்போது மறைந்திருக்கிறாய், ஆனால் வேர்கள் மறைந்திருந்தாலும் மரத்தை தாங்குகின்றன. நான் உன்னை உயர்த்தும் நாள் மனிதன் திட்டிய நாள் அல்ல, அது என் நேரம். என் நேரம் வந்தால் தடை கதவாக மாறும், கேலி சாட்சியாக மாறும், அவமானம் மகிமையாக மாறும். நீ உன் இதயத்தை காப்பாற்று. கேலி செய்தவர்களை வெறுக்காதே, ஏனெனில் அவர்கள் உன் உயர்வின் சாட்சிகள். நீ விழுந்த இடத்தை நினைத்து அழாதே, அங்கேயே நான் உன் கால்களை உறுதியாக்குவேன். நீ இப்போது யாருக்கும் தெரியாமல் உழைக்கிறாய், நான் பார்க்கிறேன். நீ அமைதியாக பிரார்த்திக்கிறாய், நான் கேட்கிறேன். நீ மனம் உடைந்திருந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை, நான் அதை மதிக்கிறேன். உன்னை கேலி செய்த இடத்திலேயே நான் உனக்கு மரியாதை தருவேன். உன்னை தள்ளிய கைகள் ஒரு நாள் உன் கையை பிடிக்க விரும்பும். உன்னை அவமதித்த கண்கள் ஒரு நாள் உன்னை வியந்து பார்ப்பார்கள். மகனே, மகளே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை, இது ஆரம்பம் மட்டுமே. நீ என்னோடு நட, நீ உண்மையில் நிலைத்திரு, நீ நேர்மையில் உறுதியாக இரு. உன் பெயரை நான் உயர்த்துவேன். உன் குடும்பத்தில் நான் ஒளியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையை நான் சாட்சியாக மாற்றுவேன். இன்று நீ அழுகிறாய், நாளை நீ சிரிப்பாய். இன்று அவர்கள் கேலி செய்கிறார்கள், நாளை அவர்கள் வியக்கும். இன்று நீ அமைதியாக இருக்கிறாய், நாளை நீ உயர்ந்திருப்பாய். ஏனெனில் உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை உயர்த்தும். நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். நான் ஆரம்பித்ததை நான் முடிப்பேன். நான் தேர்ந்தெடுத்ததை நான் கைவிட மாட்டேன். நீ என் கையில் இருக்கிறாய், அந்த கை உன்னை கீழே விடாது. நம்பு, நிலைத்திரு, எதிர்பார். உன் உயர்வு நெருக்கத்தில் இருக்கிறது. மகனே, மகளே, நீ அந்த நாள் நினைவிருக்கிறதா? அவர்கள் சிரித்தார்கள், நீ அமைதியாக நின்றாய். உன் உள்ளம் உடைந்தது, ஆனால் நீ பதில் சொல்லவில்லை. அந்த அமைதியே உன் பலமாக இருந்தது. நீ பேசாமல் விட்ட வார்த்தைகளை நான் கேட்டேன். நீ வெளியில் காட்டாத காயங்களை நான் தொட்டேன். நீ சுமந்து நடந்த பாரத்தை நான் எண்ணினேன். உன்னை கேலி செய்தவர்கள் உன் தற்போதைய நிலையை பார்த்து பேசினார்கள், ஆனால் நான் உன் எதிர்காலத்தை பார்த்து செயல்படுகிறேன். நான் உன்னை உயர்த்தும்போது அது வெறும் பணமல்ல, அது வெறும் பதவியல்ல, அது வெறும் பெயரல்ல. நான் உன் உள்ளத்தை உயர்த்துவேன், உன் தைரியத்தை உயர்த்துவேன், உன் மதிப்பை உயர்த்துவேன். நீ உன்னை குறைவாக நினைத்த இடத்தில் நான் உனக்கு தன்னம்பிக்கை தருவேன். நீ உன்னை ஒப்பிட்ட இடத்தில் நான் உனக்கு தனித்துவம் காட்டுவேன்.
மகனே, மகளே, நீ ஏன் தாமதம் என்று கேட்கிறாய்? ஏனெனில் உயர்வு அடித்தளத்துடன் வரவேண்டும். வேர் ஆழமாக செல்லாமல் மரம் உயரமாக முடியாது. அதனால்தான் நான் உன்னை அமைதியில் வளர்த்தேன், மறைவில் கற்றுக் கொடுத்தேன், தனிமையில் பலப்படுத்தினேன். நீ தனியாக இருந்த அந்த காலம் வெற்றிடமல்ல, அது தயாரிப்பு. நீ இப்போது சோர்வாக இருக்கலாம், ஆனால் உன் சோர்வுக்குள் நான் புதிய சக்தியை ஊற்றுகிறேன். நீ நினைக்கிறாய், நான் முடிந்துவிட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போதுதான் ஆரம்பம். உன்னை கேலி செய்த இடத்தில் நான் உன்னை உயர்த்தும் போது அது அமைதியாக ஆரம்பிக்கும். ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு எதிர்பாராத அழைப்பு, ஒரு புது பாதை. அந்த கதவை நான் திறப்பேன். மனிதன் மூடிய கதவுகள் என்னை நிறுத்த முடியாது. நீ கீழே தள்ளப்பட்டாய், ஆனால் நான் உன்னை கீழே விட்டுவிடவில்லை. நீ விழுந்தாய், ஆனால் நான் உன்னை உடைய விடவில்லை. மகனே, மகளே, உன் கதையை இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறேன். இது முடிவு அத்தியாயமல்ல. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த கேலி இல்லை என்றால் இந்த உயர்வு வந்திருக்காது. நீ அழுத அந்த அறை ஒரு நாள் உன் சாட்சியின் இடமாகும். நீ தவிர்க்கப்பட்ட அந்த மேடை ஒரு நாள் உன் குரலை கேட்கும். நீயே ஆச்சரியப்படுவாய், இது நான்தானா? ஆம், அது நீதான். ஆனால் பழைய நீ அல்ல, என் கரம் தொட்ட புதிய நீ. உன்னை தாழ்த்திய வார்த்தைகள் உன்னை வரையறுக்காது. உன் தவறுகள் கூட உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. நான் உன்னை அழைக்கிறேன், தோல்வியிலிருந்தல்ல, தெய்வீக நோக்கத்திற்குள். நீ இப்போது கேட்கிறாய், எப்போது? நான் சொல்கிறேன், நேரம் நெருங்குகிறது. உன் பொறுமை வீணாகாது, உன் நம்பிக்கை வீணாகாது, உன் கண்ணீர் வீணாகாது. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை, ஒவ்வொரு ஜபமும் ஒரு முதலீடு. உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை உயர்த்தும்போது அது திடீரெனத் தோன்றும், ஆனால் அது நீண்ட தயாரிப்பின் பலன். நீ தயாராக இரு, உன் இதயத்தை சுத்தமாக வைத்திரு, உன் நம்பிக்கையை காப்பாற்று. ஏனெனில் உன் உயர்வு கைத்தட்டலுக்காக அல்ல, சாட்சிக்காக. உன் வாழ்க்கை ஒரு பதிலாகும். அவர்கள் கேலி செய்த இடத்தில் நான் உன்னை நிறுத்துவேன். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது நான் உன்னை உயர்த்துவேன். அப்போது நீ பழிவாங்க மாட்டாய், நீ பெருமை கொள்ள மாட்டாய். நீ சிரித்து சொல்வாய், இது என் கர்த்தரின் செயல். மகனே, மகளே, இன்னும் கொஞ்சம் நிலைத்திரு, இன்னும் கொஞ்சம் நம்பு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கதையின் இறுதியில் வெற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை நிச்சயமாக உயர்த்தும். மகனே, மகளே, நீ உன் மனதில் இன்னும் அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் பார்க்கிறாய். அவர்கள் சிரித்தது, அவர்கள் உன்னை இகழ்ந்தது, அவர்கள் உன் கனவுகளை சிறியதாக கூறியது. அந்த நினைவுகள் இன்னும் உன்னை துரத்துகிறதா? நான் இன்று அந்த நினைவுகளுக்குள் நுழைகிறேன். அந்த காயத்தின் நடுவில் என் கரத்தை வைக்கிறேன். நீ மறைக்க முயன்ற வேதனையை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறேன். உன்னை அவமானப்படுத்த அல்ல, உன்னை சுதந்திரப்படுத்த. மகனே, மகளே, நீ கேலி செய்யப்பட்டபோது நீ உன்னை சந்தேகிக்க ஆரம்பித்தாய். அவர்கள் சொல்வது உண்மையா? நான் உண்மையில் பலவீனமா? என்னால் முடியாதா? இல்லை, மனிதர்களின் குரல் உன் அடையாளம் அல்ல. நான் உன்னை உருவாக்கிய குரல்தான் உன் உண்மை. நான் உன்னை பயத்துடன் அல்ல, நோக்கத்துடன் உருவாக்கினேன். நான் உன்னை குழப்பத்திற்காக அல்ல, ஒளிக்காக அழைத்தேன். நீ தோல்வி அடைந்த சில தருணங்கள் இருந்தது. ஆம், அது உண்மை. ஆனால் தோல்வி உன் பெயரல்ல, அது ஒரு அத்தியாயம் மட்டும். உன்னை கேலி செய்தவர்கள் உன் காயத்தை பார்த்தார்கள். நான் உன் குணமடையும் நாளை பார்க்கிறேன். அவர்கள் உன் தற்போதைய நிலையை பார்த்தார்கள். நான் உன் முடிவை பார்த்திருக்கிறேன். நீ கீழே விழுந்தாய், ஆனால் நீ கீழே இருக்க மாட்டாய். நான் உன்னை உயர்த்தும்போது அது உன் திறமையால் மட்டுமல்ல, என் கிருபையால். மகனே, மகளே, நீ இன்னும் புரியவில்லை. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அவமானமும்
ஒரு மேடையாக மாறப்போகிறது. நீ கேலி செய்யப்பட்ட அந்த வேலையிடம் நான் அங்கே உன் மதிப்பை வெளிப்படுத்துவேன். நீ அவமதிக்கப்பட்ட அந்த குடும்ப சந்திப்பு நான் அங்கே உன் அமைதியை சாட்சியாக்குவேன். நீ நிராகரிக்கப்பட்ட அந்த வாய்ப்பு, அதைவிட பெரிய கதவை நான் திறப்பேன். நீ நினைத்தது இழப்பு என்று, அது திசை மாற்றம். நீ நினைத்தது முடிவு என்று, அது மாற்றம். மகனே, மகளே, நீ உன் கண்ணீரை வீணாக நினைக்காதே. அது உன் உள்ளத்தை மென்மையாக்கியது. அது உன் அகந்தையை உடைத்தது. அது உன் நம்பிக்கையை ஆழமாக்கியது. நீ இன்று அமைதியாக வளர்கிறாய். வேர்கள் வளரும்போது சத்தமில்லை. ஆனால் மரம் உயரும்போது அனைவரும் பார்க்கிறார்கள். உன் நேரம் வரும்போது நீ ஓட வேண்டியதில்லை. நான் உன்னை நிறுத்துவேன். நீ உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. நான் உன்னை வெளிப்படுத்துவேன். உன்னை கேலி செய்த இடத்தில் நான் உன்னை உயர்த்தும்போது அது வெறும் உயர்வு அல்ல, அது நீதியும். நீ பழிவாங்க வேண்டியதில்லை. நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையே பதிலாகும். மகனே, மகளே, இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் விசுவாசம். உன் உள்ளத்தில் நான் செய்கிற வேலை வெளியில் விரைவில் தெரியும். உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. நீ இன்னும் ஆரம்பத்தில்தான் இருக்கிறாய். ஒரு நாள் அதே மக்கள், அதே இடம், அதே சூழ்நிலை, ஆனால் வேறுபட்ட நீ. அப்போது நீ அமைதியாக சிரிப்பாய். ஏனெனில் நீ அறிவாய், உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை உயர்த்தி நிறுத்தியது. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை கைவிடவில்லை. நான் உன்னை மறக்கவில்லை. உன் உயர்வு என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. நம்பு, நிலைத்திரு, முன்னேறு. நான் சொன்னேன், அதை நான் செய்வேன். மகனே, மகளே, நீ உன் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறாய். நான் உண்மையிலேயே உயர்த்தப்படுவேனா? நான் உன்னிடம் மெதுவாகச் சொல்கிறேன், ஆம், ஆனால் என் வழியில், என் நேரத்தில். உன்னை கேலி செய்த அந்த தருணங்கள் உன் மனதில் காயமாக பதிந்திருக்கலாம். சில வார்த்தைகள் இன்னும் ஒலிக்கலாம். சில முகங்கள் இன்னும் நினைவில் வரலாம். ஆனால் கேள், அந்த நினைவுகள் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது. நான் உன் வாழ்க்கையின் ஆசிரியன். அவர்கள் ஒரு வரியை மட்டும் எழுதினர். முழு கதையையும் நான் எழுதுகிறேன். நீ அந்த நாளில் பேசவில்லை. அது பலவீனமில்லை. அது கட்டுப்பாடு. அது வளர்ச்சி. அது உன் உள்ளத்தில் நான் வேலை செய்ததின் சாட்சி. மகனே, மகளே, உன்னை கேலி செய்த இடம் உனக்கு அவமானமாகத் தோன்றியது. ஆனால் எனக்கு அது பயிற்சி மைதானம். நீ அங்கே தாழ்மையை கற்றாய். நீ அங்கே பொறுமையை கற்றாய். நீ அங்கே மனிதர்களை விட என்னை நம்ப கற்றுக்கொண்டாய். நான் உன்னை உயர்த்தும்போது அது வெளிப்படையாகத் தெரியும். ஆனால் அதன் அடித்தளம் அந்த மறைந்த கண்ணீரில் கட்டப்பட்டது. நீ ஏன் சிலர் விரைவில் உயர்கிறார்கள், நீ மட்டும் தாமதிக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் எல்லா உயர்வும் நிலைத்திருக்காது. நான் தரும் உயர்வு வேர் கொண்டது. அது சுழலும் காற்றில் கூட சாயாது. மகனே, மகளே, நீ உன் இதயத்தை கடினமாக்காதே. கேலி உன்னை கல்லாக்க விடாதே. அது உன்னை கருணையுள்ளவனாக மாற்றட்டும். ஏனெனில் நீ உயர்ந்தபோது நீயும் யாரையும் தாழ்த்தாதே. நீ அனுபவித்த வலி ஒரு நாள் மற்றவர்களுக்கு ஆறுதலாகும். நீ கடந்து வந்த அவமானம் ஒரு நாள் மற்றவர்களுக்கு தைரியம் தரும். உன்னை கேலி செய்த இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். அது உன் மகிமைக்காக மட்டுமல்ல, பலரின் நம்பிக்கைக்காக. ஒரு நாள் யாரோ ஒருவர் உன் கதையை கேட்டுச் சொல்வார், நான் விடாமல் இருப்பேன். அதற்காகத்தான் நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது காணாத வேலை உன் உள்ளத்தில் நடக்கிறது. நீ இப்போது உணராத மாற்றம் உன் மனதில் உருவாகிறது. மகனே, மகளே, நீ காத்திருக்கும் காலம் வீணான காலமல்ல, அது அமைதியான வளர்ச்சி. உன் உயர்வு திடீரென தோன்றலாம், ஆனால் அது என் திட்டத்தின் சரியான தருணம். அந்த நாளில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வரும். ஆனால் அது உன்னை காயப்படுத்தாது. அது உன்னை வியக்க வைக்கும். ஏனெனில் நீ உணர்வாய், அந்த கேலி இல்லையென்றால் இந்த உயர்வு இவ்வளவு ஆழமாக இருக்காது. நீ இன்னும் பயப்படுகிறாயா? நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இன்னும் சந்தேகப்படுகிறாயா? நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ இன்னும் காத்திருக்கிறாயா? நான் உன் நேரத்தை நிர்ணயித்திருக்கிறேன். மகனே, மகளே,
நான் உன்னை கீழே விடமாட்டேன். நான் உன்னை பாதியில் நிறுத்த மாட்டேன். உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை உயர்த்தும்போது அது உறுதியானது, அது நிலையானது, அது மாற்றமற்றது. நீ இன்று அமைதியாக இருக்கலாம், ஆனால் நாளை நீ உயரமாக நிற்பாய். நம்பு, நிலைத்திரு, என்னோடு நட. உன் உயர்வு நிச்சயமாக வருகிறது. மகனே, மகளே, இப்போது உன் உள்ளத்தில் ஒரு சோர்வு இருக்கிறது. எவ்வளவு நாள் என்று நீ கேட்கிறாய். இன்னும் எவ்வளவு பொறுமை என்று உன் மனம் கத்துகிறது. நான் உன் அந்த சோர்வையும் பார்க்கிறேன். நீ வெளியில் வலிமையாக நடிக்கிறாய், ஆனால் உள்ளே நீ அமைதியாக போராடுகிறாய். கேள், உன் போராட்டம் வீணாகவில்லை. நீ அமைதியாக தாங்கிய ஒவ்வொரு அவமானமும் உன் ஆன்மாவை உறுதியாக்கியது. நீ பதில் சொல்லாமல் விட்ட ஒவ்வொரு கேலியும் உன் குணநலனை கட்டி எழுப்பியது. மகனே, மகளே, நீ தாழ்த்தப்பட்ட இடத்தில் நான் உனக்கு உயர்ந்த பார்வையை கொடுக்கிறேன். அவர்கள் உன்னை ஒரு சூழ்நிலையால் அளந்தார்கள், ஆனால் நான் உன்னை உன் அழைப்பால் அளக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை ஒரு தோல்வி தருணத்தால் வரையறுக்காதே. ஒரு தவறால் உன்னை குற்றவாளியாக்காதே. ஒரு கேலியால் உன் மதிப்பை குறைக்காதே. நான் உன்னை உருவாக்கியபோது பயனற்றவன் என்று உருவாக்கவில்லை. நான் உன்னை நோக்கமுள்ளவனாக உருவாக்கினேன். நீ விழுந்த இடம் உன் முடிவல்ல, அது உன் வலிமை தொடங்கிய இடம். மகனே, மகளே, ஒரு நாள் அதே இடத்தில் நீ மீண்டும் நிற்பாய். ஆனால் இப்போது நீ வேறுபட்டிருப்பாய். உன் கண்களில் பயம் இருக்காது, உன் குரலில் நடுக்கம் இருக்காது, உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கும். நான் உன்னை உயர்த்தும்போது அது மெதுவாக ஆரம்பிக்கும். ஒரு சிந்தனை மாற்றம், ஒரு தைரியமான முடிவு, ஒரு புதிய வாய்ப்பு. அதை அலட்சியம் செய்யாதே, அது நான் திறக்கும் கதவு. நீ தயாராக இருக்க வேண்டும். உன் மனதை சுத்தமாக வைத்திரு. உன் இதயத்தை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு. ஏனெனில் நீ உயரும்போது உன் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். மகனே, மகளே, உன்னை கேலி செய்தவர்கள் உன் எதிரிகளாக இல்லை. அவர்கள் உன் வளர்ச்சியின் ஒரு பகுதி. நீ அவர்களை நினைத்து கோபப்படாதே. ஒரு நாள் நீ அவர்களை நினைத்து நன்றி கூறுவாய். ஏனெனில் அவர்கள் உன்னை தள்ளியதால் நீ என்னை பற்றிக் கொண்டாய். அவர்கள் உன்னை குறைத்ததால் நான் உன்னை உயர்த்த தயாரானேன். நீ இப்போது இருளில் இருப்பதாக நினைக்கிறாய், ஆனால் விடியல் நெருங்குகிறது. நீ இப்போது அமைதியில் இருப்பதாக நினைக்கிறாய், ஆனால் அது புயலுக்கு முன் அமைதி அல்ல, அது வெற்றிக்கு முன் தயாரிப்பு. மகனே, மகளே, நான் உன்னை உயர்த்தும் நாள் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. அன்று நீ உன்னை நம்புவாய், நீ என்னை நம்புவாய், நீ பயப்பட மாட்டாய். உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை உயர்த்தும்போது அது தற்காலிக உயர்வல்ல, அது நிலையான நிலை. நீ கீழே பார்த்து பயப்பட மாட்டாய், ஏனெனில் உன் வேர் ஆழமாக இருக்கும். நீ உயரத்தில் தனியாக இருக்க மாட்டாய், ஏனெனில் நான் உன்னோடு இருப்பேன். மகனே, மகளே, இன்னும் கொஞ்சம் நடந்தால் போதும், இன்னும் கொஞ்சம் நம்பினால் போதும். உன் கண்ணீரின் காலம் முடிவடைகிறது, உன் உயர்வின் காலம் தொடங்குகிறது. நான் சொல்கிறேன், உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை நிச்சயமாக உயர்த்தும். நீ தயாராகு, உன் நேரம் வருகிறது. மகனே, மகளே, இப்போது நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் பேசுகிறேன். நீ வெளியே யாருக்கும் சொல்லாத அந்த இரகசிய வேதனைக்குள் நான் வருகிறேன். சில கேலிகள் வெளியில் நடந்தது, சில கேலிகள் உன் வீட்டிற்குள் நடந்தது, சில கேலிகள் உன் உறவினர்களிடமிருந்து வந்தது, சில கேலிகள் உன் நண்பர்களிடமிருந்து வந்தது. ஆனால் மிக ஆழமான கேலி நீ உன்னையே குறைத்து நினைத்த அந்த தருணம். அதுதான் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது. மகனே, மகளே, மனிதர்கள் உன்னை ஒருமுறை கேலி செய்திருக்கலாம், ஆனால் நீ உன்னை தினமும் கேலி செய்யாதே. என்னால் போதுமானவன் இல்லை, என்னால் முடியாது, நான் எப்போதும் இப்படித்தான். இந்த குரல்கள் என் குரல் அல்ல. என் குரல் இப்படித்தான். நீ என் தேர்ந்தெடுத்தவன். நீ என் அன்பின் குழந்தை. நீ தோல்வியல்ல, பயணம்.
நீ கேலி செய்யப்பட்ட இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னேன். ஆனால் முதலில் நான் உன் மனதில் உன்னை உயர்த்துவேன். உன் பார்வையை மாற்றுவேன். உன் சிந்தனையை புதுப்பிப்பேன். உன் அடையாளத்தை உறுதிப்படுத்துவேன். நீ உன்னை சரியாக பார்க்க ஆரம்பித்தால் உலகம் உன்னை வேறுபட பார்க்கும். மகனே, மகளே, உயர்வு என்பது வெளியில் மட்டும் நடப்பதல்ல, அது உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. நீ உன் காயத்தை வெட்கமாக நினைத்தாய், ஆனால் அது உன் வலிமையின் சாட்சி. நீ உன் தாமதத்தை சாபமாக நினைத்தாய், ஆனால் அது உன் நிலைத்தன்மையின் சாட்சி. நீ உன் தனிமையை தோல்வி என்று நினைத்தாய், ஆனால் அது உன் அழைப்பின் பயிற்சி. நான் உன்னை உயர்த்தும் நாள் உன் எதிர்பார்ப்பை மீறும். நீ சொல்வாய், இது எப்படி சாத்தியம்? அப்போது நான் சொல்வேன், நீ தாங்கியதால், நீ ஓடிவிடாமல் இருந்ததால், நீ நம்பிக்கையை விடாமல் இருந்ததால், நீ அமைதியாக இருந்தாலும் நின்றதால். மகனே, மகளே, உன் உயர்வு வெறும் வெற்றி அல்ல, அது சாட்சி. நீ ஒரு நாள் அதே இடத்தில் நிற்பாய். அவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் நீ அகந்தையோடு இருக்க மாட்டாய். ஏனெனில் உன் கண்ணீர் உன்னை தாழ்த்தமாக்கியுள்ளது. நீ யாரையும் தாழ்த்த மாட்டாய். ஏனெனில் நீ தாழ்த்தப்பட்டதின் வலியை அறிவாய். அதுதான் என் திட்டம். உன்னை உயர்த்துவது மட்டுமல்ல, உன்னை சரியான மனிதராக உயர்த்துவது. மகனே, மகளே, நீ இன்னும் பயப்படுகிறாயா? நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ இன்னும் தாமதமாகிறது என்று நினைக்கிறாயா? நான் உன் நேரத்தை வீணாக்கவில்லை. நீ இன்னும் ஏன் நான் என்று கேட்கிறாயா? ஏனெனில் நீ தாங்கக்கூடியவன். ஏனெனில் நீ அழைக்கப்பட்டவன். உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை உயர்த்தும்போது அது வெறும் உயர்வல்ல, அது மாற்றம், அது சுத்திகரிப்பு, அது புதிய ஆரம்பம். நீ பழைய நீ அல்ல, நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் புதிய நீ. இப்போது உன் தோள்களை நேராக வைத்திரு. உன் கண்களை உயர்த்து. உன் இதயத்தை திறந்து வைத்திரு. உன் கதை இன்னும் எழுதப்படுகிறது. நான் வாக்குத்தத்தம் செய்கிறேன். உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை நிச்சயமாக உயர்த்தும். நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் நேரம் நெருங்குகிறது. மகனே, மகளே, இப்போது நீ சற்றே பலமாக இருக்கிறாய். ஆனால் இன்னும் உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான காயம் உள்ளது. அது வார்த்தைகளால் மட்டும் வரவில்லை, அது ஒப்பீட்டால் வந்தது. அவனை பார், அவள் எவ்வளவு முன்னேறிவிட்டாள். நீ இன்னும் இதே இடத்தில்தானே? இந்த ஒப்பீடு உன்னை அமைதியாக உடைத்தது. கேள், நான் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உருவாக்கவில்லை. நான் உன்னை தனித்த வடிவில் உருவாக்கினேன். ஒரு மலர் மற்றொரு மலரை பார்த்து தன் நிறத்தை குறைக்காது. ஒரு நட்சத்திரம் மற்றொரு நட்சத்திரத்தை பார்த்து தன் ஒளியை அணைக்காது. அப்படியே நீயும் உன் ஒளியை மறைக்க வேண்டாம். மகனே, மகளே, உன்னை கேலி செய்த இடத்தில் நான் உன்னை உயர்த்தும்போது அது மற்றவர்களை வெல்லுவதற்காக அல்ல, உன் உண்மையான அழைப்பை நிறைவேற்றுவதற்காக. நீ யாரையும் மிஞ்ச வேண்டியதில்லை. நீ நீயாக இருக்க வேண்டும். நீ தாமதமாகவில்லை. நீ வழி தவறவில்லை. நீ மறக்கப்படவில்லை. நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய். நீ அமைதியில் வளர்ந்தாய். நீ மறைவில் கற்றுக்கொண்டாய். நீ கண்ணீரில் வேரூன்றினாய். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது. நீ முன்பு போல உடைந்து போவதில்லை. நீ முன்பு போல பயப்படுவதில்லை. அது என் வேலை. மகனே, மகளே, நீ ஒரு நாள் அதே இடத்தில் மீண்டும் நிற்பாய். ஆனால் இப்போது நீ கேலி கேட்க மாட்டாய். ஏனெனில் நீ உன் மதிப்பை அறிவாய். உன்னை கேலி செய்தவர்கள் உன் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. அவர்கள் உன் கடந்த காலத்தின் ஓர் ஒலி மட்டும். நான் உன் எதிர்காலத்தின் குரல். நீ என்னை கேள். நான் சொல்கிறேன். நீ திறமையுள்ளவன். நீ தேவையுள்ளவன். நீ நோக்கமுள்ளவன். உன்னை தாழ்த்தப்பட்ட இடம் உன் நிலைத்தன்மையை கற்றுக் கொடுத்தது. உன்னை நிராகரிக்கப்பட்ட தருணம் உன் மதிப்பை உணர்த்தியது. உன்னை கேலி செய்யப்பட்ட அந்த நாள் உன் உயர்வின் விதை நாள். மகனே, மகளே, உன் உயர்வு சத்தமாக வராது.
அது அமைதியாக ஆரம்பிக்கும். நீ உன் மனதில் தைரியமாக முடிவு செய்வாய். நீ உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வாய். நீ பழைய பயங்களை விடுவாய். அதுதான் முதல் படி. பிறகு நான் உனக்கு சரியான மனிதர்களை இணைப்பேன். நான் உனக்கு சரியான வாய்ப்புகளை திறப்பேன். நான் உன் பெயரை மெதுவாக உயர்த்துவேன். அப்போது நீ ஓட வேண்டியதில்லை. நீ போராட வேண்டியதில்லை. நான் உன்னை நிலைநிறுத்துவேன். மகனே, மகளே, உன் வாழ்க்கை ஒரு பதிலாக மாறப்போகிறது. ஒருவர் உன்னை பார்த்து சொல்வார், அவர் ஒரு காலத்தில் கேலி செய்யப்பட்டவர்தானே. ஆனால் இப்போது நீ சாட்சியாக நிற்பாய். உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை உயர்த்தும்போது நீ புரிந்து கொள்வாய். இது பழிவாங்கல் அல்ல, இது நீதியான உயர்வு. நீ சிரித்து சொல்வாய், அந்த நாள் நான் அழுதேன், ஆனால் இன்று நான் நின்றிருக்கிறேன். மகனே, மகளே, இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு நம்பிக்கை. நான் உன்னை கைவிடவில்லை. நான் உன்னை தள்ளவில்லை. நான் உன்னை தயார் செய்கிறேன். உன்னை கேலி செய்த இடத்தில் என் கரம் உன்னை நிச்சயமாக உயர்த்தும். உன் நேரம் வருகிறது. நீ தயாராக இரு.